Good evening, students. Operating costing previous video passengers transport cost பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது D method goods transport cost per 10 km இல்லைன்னா cost per mile பார்க்க போறோம். 10 mile. Illustration sum number 8. A truck starts from city A with a load of 8 tons. ஒரு ட்ரக் ஏங்கிற சிட்டில இருந்து 8 டன்ஸ் லோட கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இட் அன்லோட்ஸ் 2 tons இன் டவுன் பி. டவுன் பி ரீச் ஆன உடனே 2 டன் என்ன பண்றாங்க, டவுன் பில டெலிவரி பண்ணிடுறாங்க, அன்லோட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அண்ட் த பேலன்ஸ் 6 tons இன் டவுன் சி. மொத்தமா 8 டன்ஸை ஏல எடுத்துட்டு வராங்க. ஏன்ற டவுன்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. பில இருக்கிற டவுனுக்கு 2 டன்னும் ரிமைனிங் 6 டன்னை சிங்கிற சிட்டியில டெலிவரி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப 8 டன்னும் சரியா போச்சுங்களா? இப்போ இன் ரிட்டர்ன் ஜேர்னி இட் கேரிஸ் 4 tons ஃப்ரம் டவுன் சி டு த சிட்டி டைரக்ட்லி. ரிட்டர்ன் வரும்போது எம்டியா தானே இருக்கும். 8 டன்ல இருந்து 2 டன் ஏங்கிற டவுன்ல இருந்து பிங்கிற டவுனுக்கு 2 டன் கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் 6 டன்னை சிங்கிற டவுன்ல டெலிவரி பண்ணிட்டாங்க. அப்ப எம்டியா இருக்கும்போது ரிட்டர்ன் வரும்போது டவுன் சில இருந்து 4 டன்னு லோட கேரி பண்ணிட்டு எங்க போகுது, டைரக்டா சிட்டிக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, 2 கொஸ்டின் கேக்குறாங்க. கால்குலேட் த அப்சல்யூட் டன் கிலோமீட்டர், ரெண்டாவது கமர்ஷியல் டன் கிலோமீட்டர். இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி கொடுங்கன்றாங்களா. அடுத்தது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் டிஸ்டன்ஸே கொடுக்கல, வெறும் டவுன் ஏ பி சி கொடுத்துருக்காங்க. டவுன் ஏல இருந்து 8 டன்ஸு, பில 2 டன்னு டெலிவரி பண்றாங்க, சில 6 டன்னு டெலிவரி பண்றாங்க, சில இருந்து 4 டன்னை கேரி பண்ணிட்டு போகுது சிட்டிக்கு. இப்படிதான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? டிஸ்டன்ஸே மென்ஷன் பண்ணல. இப்போ டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ ஏன்ற சிட்டி இங்க விட்டுட்டாங்க. சிட்டி ஏல இருந்து டவுன் பிக்கு எவ்வளவு போகுது, 50 கிலோமீட்டர். அதே போல டவுன் பி டு சிக்கு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சில இருந்து டைரக்டா சிட்டிக்கு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போகுது. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்களா. இப்போ இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ஏல இருந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க. பி அண்ட் சி வச்சு கொஸ்டின் கேட்கறாங்க. அசட் இந்த காஸ்ட் பர் கமர்ஷியல் கிலோமீட்டர். கமர்ஷியல் கிலோமீட்டரோட காஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. அப்போ காஸ்ட் எவ்வளோன்னு அவங்க கேட்கும் போது அவங்க ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு இங்க கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. காஸ்ட் பர் ட்ரிப் rupees 2880. ஒரு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு ஆகுது, 2880 ரூபாய் செலவாச்சு. இவ்வளவு செலவாச்சுனாக்க ஒரு டன் கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் எவ்வளோ, 1 கிலோமீட்டருக்கு 1 டன்னுக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க. இது மொத்தமான காஸ்ட், டோட்டல் காஸ்ட் பர் கிலோமீட்டர் ட்ரிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் காஸ்ட் தான் ஒரு ட்ரிப்புக்கு கொடுத்துருக்காங்க, 2880 ரூபாய் ஒரு ட்ரிப்புக்கு. நமக்கு தேவை என்னது, 1 டன் கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவு. ஓகேங்களா? அப்போ டிவைட் பண்றது வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இஃப் டார்கெட்டட் ப்ராஃபிட் 25%. ஸோ இப்போ ப்ராஃபிட் வைக்கிறீங்க, 25% ப்ராஃபிட்டா இருந்தாங்க, கம்ப்யூட் த சார்ஜ் பர் கமர்ஷியல் 10 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ சார்ஜ் ஆகும், அதாவது மொத்த 25% நீங்க ப்ராஃபிட் வைக்கிறீங்கன்னா மொத்த டோட்டல் சேல்ஸ் சார்ஜ் எவ்வளவு, அதை கம்ப்யூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, calculate the absolute 10 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இப்போ அப்சல்யூட் 10 கிலோமீட்டர்னும் போது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். கொஸ்டின்லயே அவன் calculate the absolute 10 கிலோமீட்டர் கொஸ்டின்லயே வச்சே பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா டன் இருக்கு, கிலோமீட்டர் இருக்கு. கவனிச்சுக்கலாம், இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வரணும், ஃபர்ஸ்ட் இப்போ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துட்டாக்கா உங்களுக்கு கிலோமீட்டர், இத்தனை கிலோமீட்டர் அத்தனை கிலோமீட்டர் கொடுக்குறாங்களா, அதை எடுத்துக்கிறோம். டன்னுனாக்க ஏல இருந்து பிக்கு எத்தனை டன்னு, பில இருந்து சிக்கு எத்தனை, சில இருந்து ஏக்கு எவ்வளோன்றது அந்த டன்னை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ கேட்டிருக்க கொஸ்டின்ல இருந்தே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா எடுத்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட வேண்டியதுதான். இப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்க்கு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு வருவோம். டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ்ன்னு போகும்போது ஏல இருந்து பிக்கு 50 கிலோமீட்டர், பில இருந்து சிக்கு 40 கிலோமீட்டர், சில இருந்து டைரக்டா சிட்டிக்கு ரிட்டர்ன் போகும்போது 70 கிலோமீட்டர் ஆச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் என்ன செய்யறோம், நம்ம 50 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர். இது கூட என்ன செய்யணும், லோடு கேரிட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? எவ்வளவு ஏல இருந்து எவ்வளவு லோடு எடுத்துட்டு வருது, கவனிங்க. ஏல இருந்து 8 டன்னும், பில
2 டன் ரிட்டர்ன் பண்ணிச்சு. பில இருந்து 6 டன் எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? ஸோ சில இருந்து வரும்போது கேரி பண்றது மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சிட்டி ஏல இருந்து 8 டன்னு, பில இருந்து ரிமைனிங் 6 டன்னு, சில இருந்து 4 டன்னு கேரி பண்ணிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ என்ன செய்யறோம், ஏல இருந்து பிக்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். டிஸ்டன்ஸ் இன்ட்டு 10 400 வருது. அதே போல டிஸ்டன்ஸ் இன்ட்டு டன் எவ்வளவு 240 மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் இன்ட்டு 4 எவ்வளவு வருது 280. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஆட் பண்ணோம்னா ஏசிடியோடது டிஸ்டன்ஸ் அண்ட் டன்ஸ் 400 + 240 + 280 எவ்வளவு கிடைக்குது 920 டன் கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? டன்னையும் கிலோமீட்டர்ஸையும் நம்ம தனித்தனியா செப்பரேட்டா மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை ஆட் பண்றோம். செப்பரேட்டா என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அப்புறம் வர்ற ஆன்சர் கூட கடைசியா ஆட் பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் டன் கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு உங்களுக்கு 920 டன் கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது கமர்ஷியல். 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அவங்க, கால்குலேட் த கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இதுக்கு ஃபார்மேட் இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு, டோட்டலா எத்தனை டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்க கிலோமீட்டர்னு இருக்கு பாருங்க, அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஓகேங்களா? கமர்ஷியல் போது டோட்டல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்ட்டு ஆவரேஜ் லோடு கேரிடு டன்னு கொடுக்கும்போது, இப்போ கமர்ஷியல் போகும்போது நீங்க ஆவரேஜ் லோட கேரி பண்றது என்னன்னு பாத்துக்கணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கேரிட் எவ்வளோ, ஏ டு பிக்கு 50 கிலோமீட்டர், பி டு சிக்கு 40 கிலோமீட்டர், சி டு டேரக்டா சிட்டிக்கு போறது 70 கிலோமீட்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது 160 கிலோமீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் எவ்வளவு, மொத்தமா 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க. அடுத்தது இன்ட்டு போட்டுக்கோங்க. இன்ட்டு போட்டுட்டு ஃபார்மேட்ல இருக்கிறது ஆவரேஜ் லோடு கேரிடு. ஆவரேஜ் லோடு கேரிடுனா சிட்டி ஏல 8 டன்னு, பில 6 டன்னு, சில 4 டன்னு எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 18 கிடைக்குது. ஓகேங்களா? டிவைடட் பை ஆவரேஜ்னா எத்தனை இருக்கு 1 2 3 டிவைடட் பை 3. இப்போ இதை கேன்சல் பண்ணாக்க உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது 6 வருது. ஓகேங்களா? ஸோ 6 ஆவரேஜ் லோடு கேரிட் எவ்வளவு உங்களுக்கு 6. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் கேட்கறாங்களா, அப்போ 160 × 6 டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன்ட்டு ஆவரேஜ் லோடு கேரிடு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 960 கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் கிடைச்சிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து அவங்க என்ன கேட்கறாங்க, ascertain the cost per commercial ton kilometer. if the cost ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளவு ஆகுது, ஒரு ட்ரிப்புக்கு 2880னா காஸ்ட் பர் கமர்ஷியல் டன், ஒரு கமர்ஷியல் டன்னோடைய கிலோமீட்டர்ஸ் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ காஸ்ட் பர் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. பர் கிலோமீட்டர் காஸ்ட் பர் கமர்ஷியல், இந்த பர்னு வந்தாலே டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். எது கூட எதை டிவைட் பண்ணணும், டோட்டல் காஸ்ட் பர் ரவுண்டு ட்ரிப்பு கொஸ்டின்ல கொடுத்துட்டான். மேல என்ன வரும் உங்களுக்கு, நியூமரேட்டர்ல ருபீஸ் வரும், டினாமினேட்டர்ல டிஸ்டன்ஸ் வரும். ஓகேங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் டன்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சது வரும். ஓகேங்களா? அப்போ ஒரு டோட்டல் காஸ்ட் பர் ரவுண்டு கிலோமீட்டருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் 2880 ரூபா. ஓகேங்களா? ஸோ பர் காஸ்ட்னு கேட்டாலே நம்ம டிவைட் பண்ணுவோம். டோட்டல் காஸ்ட் 2880. கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் இப்போதான் நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 960 கமர்ஷியல் டன் கிலோமீட்டர். டோட்டல் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் எவ்வளவு 960. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது, காஸ்ட் பர் டன் கிலோமீட்டர் 3 ரூபா ஆகுது. ஒரு டன் கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஆகுது 3 ரூபா செலவாகுதுன்றத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்கறாங்க, ஃபோர்த்து சில என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, இஃப் டார்கெட்டட் ப்ராஃபிட் 25% இருந்ததுன்னா அப்போ கம்ப்யூட் த சார்ஜ் பர் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம், ஹெட்டிங் எழுதிக்கிறோம், சார்ஜ் பர் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர்ல கொடுக்குறோம். டார்கெட்டட் அவங்களே இப்போ 25% நீங்க ப்ராஃபிட் வைங்க. ப்ராஃபிட் வச்சிங்கன்னா அப்போ மொத்தமா எவ்வளவு செலவாகுது அப்படின்றத டோட்டலா சொல்லுங்கன்றாங்க. அப்போ 25%ன்றத நம்ம 1/3 எடுத்துக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். ஏன் 1/3னா இப்போ 25% ஒரு மடங்கு இருக்குன்னு வைங்க, அப்போ 3 காஸ்ட் வந்து 3 மடங்கு,
1 + 3 எவ்வளவு? சாரி, கவனிங்க. இப்போ 25னா 1 மடங்கு. ஓகேங்களா? அப்போ 1 மடங்கு ப்ராஃபிட்டு, 3 மடங்கு என்னது உங்களுக்கு காஸ்ட். ஈக்குவல் டு எவ்வளவு? 1 + 3 4. 4னா என்னது? 100%. புரியுதுங்களா? அப்போ 100ல 1 பங்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அப்போ 3 பங்கு எவ்வளவு? காஸ்ட், செலவு பண்ணது. ஓகேங்களா? அப்போ 1 3 தான் 4, மொத்தமா 100%. 4ல 1/3 போட்டு வச்சுக்கோ. ஓகேங்களா? அப்போ 25ன்றத நம்ம என்னவா அசியூம் பண்ணிக்கலாம்? 1/3 ப்ராஃபிட். நம்ம சம்டைம்ஸ் நம்ம கம்ப்யூட்டேஷன் காஸ்ட்லயே 1/3 எடுத்துப்போம். ஓகேங்களா? அதுக்கு அர்த்தம் இதான். இப்போ காஸ்ட் பர் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 ரூபா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் வந்து இப்போ 25% என்னது? 1/3 வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ காஸ்ட் உங்களுக்கு 3 rupees. நல்லா கவனிங்க. எவ்வளவு மொத்தமா செலவாயிருக்கு? காஸ்ட் பர் டன் கிலோமீட்டர்ல கமர்ஷியல் டன்ல 3 ரூபா செலவாயிருக்கு. ப்ராஃபிட் 1/3 வைக்கிறோம். அதாவது 25% தான் 1/3 அசியூம் பண்ணிக்கிறோம். 1/3 வச்சோம்னா என்ன ஆகுது? இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடுது. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு? 1 ரூபா. ஓகேங்களா? அப்போ மொத்த செலவு உங்களுக்கு மொத்த காஸ்ட் பர் கமர்ஷியல் டன் கிலோமீட்டருக்கு 3 ரூபா ஆகுது. ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். ப்ராஃபிட் எவ்வளவு வைக்கிறீங்க? 1 ரூபா கூட வைக்கிறீங்க. அப்போ மொத்த செலவு எவ்வளவு ஆகுது? 3 + 1 4 ரூபாய் வச்சு விற்கிறீங்க. எவ்வளவு வச்சு நீங்க கமர்ஷியல் சார்ஜ் பண்றீங்க? 4 rupeesன்னு வைக்கிறீங்க. 3 ரூபாய் செலவு, 1 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வைக்கிறீங்க. அப்போ மொத்தம் 3 + 1 எவ்வளவு? 4 rupees. யார்கிட்டனா நீங்க சார்ஜ் பண்றீங்க, ஒரு கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் சார்ஜ் பண்றீங்கன்னா, எங்க 1 கிலோமீட்டருக்கு 4 ரூபாங்க அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு